நடைபெற உள்ள ஆந்திர மாநிலத்தில் 8 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. லாரியில் கடத்தப்பட்ட இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் புஷ்பராஜிடம் கேட்கலாம். புஷ்பராஜ், தற்போது இந்த பறிமுதல் சார்ந்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் இம்மாதம் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. எனவே 4 நாட்களே தேர்தலுக்கு இன்னும் இருப்பதால் மாநிலங்களில் 2 மாநிலங்களிலும் தீவிர தேர்தல் பிரச்சாரம், இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஆங்காங்கே பணப்பட்டுவாடாவும் வாக்காளர்களுக்கு செய்யப்படுவதாக ஏற்பட்டுள்ள புகார்களை முன்னிட்டு 2 மாநிலங்களிலும் போலீசார் தீவிர வாகன சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் ஜக்கையாப்பேட்டை சோதனை சாவடி வழியாக ஹைதராபாத்தில் இருந்து பைப் லோடு ஏற்றி வந்த லாரி ஒன்றை மறித்த போலீசார் அந்த லாரியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த லாரியில் 8,40,00,000 ரூபாய் பணம் பதுக்கி எடுத்து செல்லப்படுவது தெரிய வந்தது. லாரி டிரைவரிடம் விசாரணை நடத்திய போது அவர் லாரி குட்டூருக்கு செல்வதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் லாரியில் இருந்த 2 பேரை கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அபிநயா, விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்.